Hi friends, welcome to my Bake channel. நம்ம சேனலை முதல் தடவை பார்க்குற மாதிரியா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு ஒரு பெல் பட்டனை தட்டிக்கிங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கேழ்வரகு அடை மாவு ரெடி பண்ணியாச்சு. நமக்கு தேவையான அளவுக்கு மாவு எடுத்தாச்சு. இதுக்கு என்னென்ன தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, இது என்ன தெரியுங்களா? கீரை, முருங்கைக்கீரை, இங்கே பாருங்கள், காஞ்ச மிளகாய், வெங்காயம், இதுதான் நான் இன்னைக்கு சேர்க்க போகிறோம். உப்பு தேவையான அளவு. இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு மாவை கெட்டி பதத்தில் பிசைஞ்சு எடுத்துக்கும். சரிங்களா? பிசைஞ்சு எடுத்துகிட்டு இதெல்லாம் நான் இப்போ காமிச்செல்லாம் அந்த பொருளெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிடும். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புகிறேன். கண்டிப்பாக உங்களுடைய சப்போர்ட்டு, உங்களோட ஆதரவு எனக்கு என்றைக்கும் கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மாவை கெட்டி பதத்தில் தனியாக விடக்கூடாது. கெட்டி பதத்தில் சப்பாத்தி மாவு பிசைவல்ல, அந்த மாதிரி கெட்டி பதத்தில் நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கோம். ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிக்கும் லைட்டாக. நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கும். கெட்டி பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்குவோம். நறுக்கி வச்ச வெங்காயத்தை, காஞ்சி மிளகாவும் சேர்த்துக்குவோம். அப்படியே கீரையும் சேர்த்துக்குவோம். இது எல்லாத்தையும் மறுபடியும் சேர்த்து நம்ம க்ளீனாக பிசைஞ்சு வச்சுக்குவோம். கீழே விழுது. இது லைட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க, ஏன்னா அதெல்லாம் சேர்த்தோம் இல்லையா. நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி உருட்டி எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் நமக்கு தேவையான உருண்டையாக எடுத்து நம்ம எந்த சைஸ் போட போகிறோமோ அந்த சைஸ் கொஞ்சம் உருட்டி எடுத்துக்குவோம். சரிங்களா? தட்டை எடுத்து கவுத்தி போடும். இப்படி கவுத்தி போட்டு கவர் இருக்கு இல்லையா, ஒத்த சைஸாக இருந்தால் நல்லாயிருக்கும். அந்த கவர் இல்லை. இந்த ஃப்ளாட்டாக இருக்கும் இல்லையா, ஒயிட்டாக, அந்த கவர் இருந்தால் நல்லாயிருக்கும். அந்த கவர் இல்லை. இந்த சாரீங்கெலாம் வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரி, ஓகே, நம்மள்கிட்ட இருக்கிறத வச்சு தானே பண்ண முடியும். இது மேலே என்ன பண்ணணும், நம்ம எண்ணெய் தைச்சிக்கணும். எண்ணெயை தடவிக்கலாம். இப்படி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லையா, அதுக்கு தான். இப்போ இந்த உருண்டை எடுத்து தட்டிக்குவோம். அப்படி ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தியானது இது. வாரத்துக்கு ஒரு வாட்டி 2 வாட்டி அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா கூட நல்லாயிருக்கும். நமக்கு தான் டைம் இல்லை, நேரம் இல்லை, வேலைக்கு போகணும், அப்படி இப்படின்ட்டு நம்ம செய்யறதே கிடையாது. ஆனால் நமக்கு எது ஹெல்த்தான ஃபுட்டோ அதுதான் நம்ம செஞ்சு சாப்பிட்றது கிடையாது. எனக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன் உறவுகளே. ஓகே, இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும். நம்ம ஒன்று ஒன்றா போட்டு பற்ற வச்சுக்குமா, அவ்வளோதான். சூடு ஏறின பாருங்க, லைட்டாக எண்ணெய் தேய்ச்சி போட்டு எடுத்துக்குவோம். சூடு ஏறிச்சு கல், எண்ணெய் லைட்டாக விட்டுக்குவோம். இந்த தட்டி வச்ச அடியே எண்ணெய் வச்சுருக்குறோம் இல்லையா, நல்லா எடுத்து உடனே
சட்டுன்னு வந்துடும். போட்டுக்கோ. அது ஆறு வரைக்கும் அடுத்தது ரெடி பண்ணி வச்சுக்கணும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு உங்கள் குழந்தைக்கு கொடுங்க. நல்லா வேகட்டும். இது ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி அதில் கூட போடுவாங்க மெலிசா செஞ்சு. நான் வந்து தோசை கல்லில் தட்டி போட்டிருக்கேன். எடுத்தாச்சு. திருப்பி போட்டுக்கோம். காரமாக செஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஸ்வீட் சேர்த்து சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். ஸ்வீட் வேணான்றவங்களுக்கு நான் செஞ்ச மெத்தடு ஓகே. நான் இப்போ சாப்பிட்டு பார்க்குறேன். சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குது. நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு கொடுங்க. என் குழந்தை ஸ்கூலுக்கு போயிட்டாங்க, வந்த பிறகு கொடுப்பேன். இப்போ தான் என்னால் செய்ய முடிஞ்சுது. ஓகே, சப்போர்ட் பண்ணுங்க உறவுகளே. அடுத்தடுத்து உங்களுக்கு என்ன ரெசிபி வேணும்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. கண்டிப்பாக உங்களுக்காண்டி நான் செய்கிறேன். ஓகே, டாட்டா, பை பை, தேங்க்யூ ஸோ மச்.